சார் இங்க வாங்க. பாடி இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டாங்கய்யா. கழுத்து முதுகுன்னு கண்ட இடத்துல குத்தி வச்சிருக்கானுங்க. ஏங்க போன வாரம் நம்ம பொண்ணுக்கு பார்த்த மாப்பிள்ளையை பற்றி விசாரிச்சிங்களா இல்லையா? நல்லா விசாரிங்க, ஏதாவது கெட்ட பழக்கம் இருக்க போகுது. இந்த காலத்தில் அந்த மாதிரி பசங்க எங்கே இருக்கான்னு சொல்லு. ஏன் நம்ம சூரிய தம்பி இல்லை? என்னது இது? நீ செஞ்சது வச்சிருந்த நீயே பாரு. ஒழுங்கா வேலையை விட்டு வெளியே போயிடு. இது உங்கள் வீட்டு கடனுக்கான நினைவூட்டல் அழைப்பு. மாதத்தவணையை உங்கள் வங்கி கணக்கில் பராமரி. சொல்லுமா. சூர்யா சீட்டு காசு கட்டணும்டா. மாவளத்தை சமாளிக்க முடியல. வீட்டு கட்ட கரண்ட்டை வர பிடிங்கிட்டான். அது கொஞ்சம் என்னன்னு பார்த்து கட்டியிருப்பா. சரி கட்டுறோம் வீமா. டீ குடிக்க கூட காசு இல்லை. மாசம் மாசம் இஎம்ஐ கரெக்டாக கட்டணும் சீட்டு சார். காசு கட்டணும்டா. ஒழுங்கா வேலையை விட்டு வெளியே போயிடு. சொல்டா. என்ன மச்சான் ரொம்ப பிஸியா? ஃபோன் பண்ணா கூட எடுக்க மாட்டேன்ற. நீ வேற ஏன்டா? என் பிரச்சனை எனக்கு தான் தெரியும். என்னடா ஆச்சு? அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது மச்சான். பையன் ரொம்ப ஃபீல் பண்றானே. இப்போ எங்க இருக்க? கொஞ்சம் வேலையே வெளியே வந்திருக்கேன் மச்சான். இப்போ காலேஜ் ஆப்போசிட்ல இருக்க பார்க்கில் தான் இருக்கிறேன். நீங்க வா. சரி வை வரேன். வா மச்சான். என்ன மச்சான்? ஏன் என்னாச்சு? ஏன் இவ்வளோ அப்செட்டாக இருக்க? ஏய் சொல்றா, ஏன்டா சைலண்டாகவே இருக்க? என்ன வேலையை இப்படி தூக்கிட்டானு மச்சான். என்னடா மச்சான் சொல்ற? உண்மையாவா? ஆமாண்டா. ஓ அதனால தான் இவ்வளோ கடுப்பாக இருக்கியா? என்ன போட இருந்த வேலையே போயிடுச்சு. இதெல்லாம் நான் எங்கே இஎம்ஐலாம் வேறு கட்டுறது. கரண்ட் பில் கண்டதே காசு இல்லை. இதெல்லாம் நினச்சாலே தலையெல்லாம் வெடிக்குது மச்சான். இந்த அம்மாவுக்கு தெரிஞ்சால் எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு கூட தெரியல. இதெல்லாம் எப்படி சமாளிக்க போறேன்னே தெரியலடா. மச்சான் மச்சான் இருடா பார்த்துக்கலாம். எப்படி முடியும் சொல்லு. நீ வேணா மேனேஜ் கிட்ட ஒன்று டைம் பேசி பாடுறா. அதெல்லாம் வேணாம் மச்சான். ஃபைனை நம்ம வழி கொண்டு வர வேண்டியது தான். என்ன தாண்டா பண்ணலாம் இப்போது? என்ன பண்ணுறதுன்னு தெரியாம தாடா புலம்பிட்டு இருக்கேன். சரி வா, நான் அதுக்கு ஒரு வழி சொல்கிறேன். எங்கடா? டேய் எதுவும் பேசாமல் என் கூட வண்டியில் வந்து உட்கார். பணம் ஏதாவது அரேஞ்ச் பண்ணி தருவானோ? வச்சு இங்கே உட்காரு, நான் வந்துடுறேன். டேய் சொல்லலாம். ஸ்கூல் போகாம கையில் பாட்டில் வச்சு சுற்றிட்டு இருக்கீங்க. நாங்கள் அடிக்கிறதே வேற, அதுக்கு அடிக்காம தான் இதை வாங்கிட்டு வந்தோம். ஏய் ஒரு போய் சைடிஷ் வாங்கிட்டான். சிகரெட்டோ ஆன்சம் சேர்த்து வாங்கிட்டான். ரைட்ரா, ஒரு முடிவோட நல்லா இருக்கீங்க. மச்சான் வாடா. டேய் இது ஏன்டா வாங்கிட்டு வந்த? எனக்கு இது பழக்கமே இல்லையாடா. மச்சி நான் ஜாலியாக இருக்குது இருந்தால் தான்டா. வாடா. எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சா கொன்றுவாங்கடா. சரி நீ வீட்டுக்கு கிளம்பு. டேய் என்னடா? வாடா, இன்னைக்கு ஒரு நாள் தான் உனக்கு குடிக்க சொல்கிறேன். தினமா குடிக்க சொல்கிறேன். நான் ஒன்று நினச்சா நீ ஒன்று பண்ணிட்டு இருக்கியடா. ஏய் மூட்டு வாடா. நோ போடா. இதான் மச்சான் நான் வழக்கமாக வர இடம். இன்னைக்கு ஒரு நாள் இது அடி, அப்புறம் பாரு. இந்த இடத்துக்கு பார்த்தாலே வேற மாதிரி இருக்கேடா. எதுக்கிட்டே எங்கே கூப்பிட்டு வந்த? இதுக்கெல்லாம் இந்த மாதிரி இடம் தான் மச்சான் கரெக்டு. டேய் இதெல்லாம் வேணான்னு தோணுது. டேய் குடியில. இதை எப்படா குடிக்கிறது? மச்சி ரொம்பலாம் யோசிக்காத. நான் டென்ஷன் ஆகும்போது இதுதான் எனக்கு மருந்து. மச்சான் இதுலாம் 1000 வேலைடா. கண்ணை மூணி குடி மச்சான். என்னவோ சொல்ற. என்னடா அது எப்படி இருக்கு? அவ்வளோதான் மச்சான், இது போய் அவ்வளோ பயந்த. பயப்படாம குடி 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 மச்சான், ஜாலியாடுறா. பணம் இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும். தம்ம என்ன மச்சான்? டேய் வேடா மச்சான் இப்போ எப்படி இது? அப்போ புரியல மச்சான். இப்போதான் நீ சொன்னதெல்லாம் புரியுது. பையன் நம்ம வழிக்கு வந்துட்டான். ஏய் எங்கடா போற? ஃபர்ஸ்ட் டைம் குச்சிர பார்த்து போ. யாரும் போன மாதிரி இருக்குடா. வா மச்சா கிளம்பலாம். போலாமா? ஹவுஸ் ஓனர் கால் பண்ணுறான். வயலே போகிறானு. சீக்கிரம் போகலாம். கேட்ட போட்டுருவான்.
தலைவலி பிம்முதே. கோவிலில் 11ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்கள் மதுபோதையில் சாலையோரம் மயங்கி விழுந்து கிடந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அரசு மேல்நிலைப் பள்ளியில் 11ஆம் வகுப்பு படித்து வந்ததும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. பள்ளிக்கு செல்வதாக கூறிவிட்டு பள்ளிக்கு செல்லாமல் டாஸ்மாக் கடையில் அழகு சார் யார் சார் நீங்கள்? கொலையை பண்ணிட்டு வீட்டில் வந்து ஒளிஞ்சிட்டு இருக்கியா? என்ன சார் சொல்கிறீங்க? இது இன்னொரு ஐடி கார்டு தானே? இதே பி சார் இன்னும் கூட கிடச்சிது. அது எப்படி கிடைச்சதுன்னு ஸ்டேஷன் வா சொல்கிறேன். சார் நான் இல்லை சார் சார் சொல்லுங்க சார். என்ன சார்? இருக்கிற பிரச்சனை வெளியே வரலான்னு பார்த்தா அதை விட பெரிய பிரச்சனை மாட்டிக்கிட்டேன்னு.